ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். குவைத்தை பற்றி தெரிஞ்சுக்க, குவைத்தை பற்றி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமலா சுந்தர், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ தான். எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு சைடு வெயிலும் ஒரு சைடு க்ளௌடியுமாக இருக்குது பாருங்களேன். இது வந்து சைடில் உள்ளவங்களுக்கு செம்ம க்ளௌடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு இருக்கிறதுனால எனக்கு தெரியலை அப்படின்ட்டு. நேற்று நைட்டு வந்து தண்டர்ஸ்டோம் வந்துச்சு. இப்போ இந்த எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிட்ருக்கு. உங்கள் ஏரியாவில் மழை பெய்தா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து 2 இயர்ஸ் ஆகுது. லாஸ்ட் இயர் நான் இந்தமாரி ஃபீல் பண்ணலாம். இந்த இயர் வந்து ரொம்ப சில்லாகவும் இருக்குது, ரொம்ப க்ளௌடியாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜிசிசி கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜிசிசி கண்ட்ரிஸ் அப்படிங்கும்போது ஒரு 6 கண்ட்ரிஸ் வந்து உள்ளே வரும். அது என்னென்ன கண்ட்ரினா துபாய், ஓமன், கட்டார், பக்ரீன், சவுதி அரேபியா, குவைத், இந்த 6 கண்ட்ரியும் வந்து ஜிசிசி கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதா ஜிசிசி கண்ட்ரிஸில் ட்ரெயின் மூலயமா ஒரு விசா வச்சு போகிறதா பிளானிங் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னா, இப்போ ஒரு கண்ட்ரியில் ஃபிங்கர் வச்சுட்டு வெளில போயிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்க அந்த ஜிசிசி கண்ட்ரீஸ்லேயும் வந்து நம்ம ஜாப்புக்கு தேட முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இது யூஏஇ அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஸோ குவைத்தில் நீங்கள் ஃபிங்கர் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஃபிங்கர்னால் தப்பு பண்ணிவிட்டு வெளில போகிறது தாங்க இங்கே ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. குவைத்தில் நீங்கள் ஃபிங்கர் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா யூஏஇயில் நீங்கள் ஜாப் பார்க்க முடியாது. ஸோ பாக்கி இருக்க ஒரு 4 கண்ட்ரிஸ் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பை பை. இந்தமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.